படிச்ச மாணவர்கள் 7 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 7 பேர் வாங்க வச்சிருக்காரு அவரு. இவர் இப்பதான் இவருக்கு அழுக வருது. ரூதர்ஃபோர்ட் வாங்கின பரிசு நானும் வாங்கியிருக்கேன்னு அப்புறமா அழுது மயக்கம் போட்டு விழுந்தார். அப்புறம் தண்ணி தெளிச்சு எழுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த வீட்டு அம்மா சொல்லியிருக்கோம், மேடையில நீ மயக்கம் போட்டு விழுந்தாலாவது 4 பேர் டிவியில படம் பிடிச்சிருப்பாங்க. தனியா ரூம்ல போய் நீ மயக்கம் போட்டு விழுந்து என்னத்தை கண்டு நீ? ஆனா அந்த உணர்வு எப்ப வருது பாத்தீங்களா? தனி மனித சாதனைகள் கூட பெருசு இல்ல, மற்றவர்களையும் சாதனைகள் செய்ய தூண்டுகிற பணி இருக்கிறதே, பிரம்மாண்டமான பணி. அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, சில ஆட்சியாளர்கள் மற்ற ஆட்சியாளர்களுக்கு பாதை அமைத்து தருகிறார்கள். அது ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப நல்லா புரியும். இந்த பிசிக்ஸுக்கு நோபல் பிரைஸ் வாங்கினார் ஒருத்தர், ஒரு 3 வருஷம் முன்னாடி, ஒரு ஜெர்மன்காரர். அவர் வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. நோபல் பரிசு கிடைச்சதுன்னு உடனே என்ன செய்யணும்? இந்த அழகி போட்டியெல்லாம் ஒரு அம்மாவுக்கு கிரீடம் வைப்பாங்கல்ல, உடனே அந்த அம்மா அப்படி வாயில கையை வச்சுட்டு அழற மாதிரியே செய்யும். அப்புறம் சிலதெல்லாம் நான் அன்னை தெரசா மாதிரி சேவை பண்ணுவேங்க. அப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிடும், அது வேற விஷயம். படிப்பு அவ்வளவு முக்கியம். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து குட்டி குட்டி புக்ஸ் வாங்கிட்டு போறாங்க. சகாயம் சந்தித்த சவால்கள் புத்தகத்தை ஒரு பையன் வாங்கியிருக்கான். அந்த பையன் கிட்ட, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்ன்றான். தமிழ்நாட்டுல அதுவே தலைப்பு செய்தி இல்ல? அப்போ சில தனிப்பட்ட மனிதர்கள் செய்கிற செயல்களை பற்றிய புத்தகங்களை படிக்கிற போது நமக்குள்ள என்னவோ வருது, இவ்வளவு செஞ்சிருக்காருயா, நம்ம கொஞ்சம் செய்யலாம்ல. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். அதுக்கும் கூட மாத்தி இன்னொரு ஸ்டெப். ஏன்னா, ஒரு பேச்சாளருக்கோ ஒரு எழுத்தாளருக்கோ புத்தகத்தை தவிர வேற என்ன பெரிய பரிசு இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சகோதரர் மெமிக்ரி பண்ணாரு, உங்க மாவட்டத்தை சேர்ந்தவர். அவன் நல்லா செஞ்சாரு, புத்திசாலி. அவர் படு புத்திசாலி. ஏன்னா, போதை வேண்டாம் என்று நடிகர்கள் சொல்லுவதுமா செஞ்சு காமிச்சிருக்காரு. ஏன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நடிகர்களும் கூடி நாங்க இனிமே டாஸ்மாக் வர காட்சியில் நடிப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாக்கவே டாஸ்மாக்கு போறவங்களோட எண்ணிக்கை பாதியம் குறைஞ்சிடும். நீங்க நிஜமாக சொல்றேன்னா, எந்த சினிமா பாருங்க, எந்த சீரியலை பாருங்க, மது குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்குன்னு கீழே ஒரு இது போடுறாங்கல்ல, அது எல்லா காட்சியிலுமே போடுறாங்க. எல்லா சீன்லயுமே யாரா கொடுத்தா மச்சி ஓப்பன் த பாட்டில் இல்லாத வசனம் இல்லாத படமே கிடையாது. சினிமா தான் இப்படி இருக்கேன், நாங்கெல்லாம் வீட்டோடய இருந்து சீரியலே பார்த்துக்கிறோம்னா சினிமாவே பரவாயில்லன்ற மாதிரி சீரியல் எல்லாம் குடிச்சுட்டே இருக்காங்க. இதுல நீங்க இங்கிலீஷ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா புரியாது அநேகமா. இவர் இப்ப ட்ரெய்லர் பண்ணாரு, அது மாதிரிதான் அநேகமா புரியாது. புரிஞ்ச மட்டும் நம்ம பார்த்தோம் வைங்க, அங்க குடிக்கிற காட்சிகள் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏதோ 1-2 தான். அவன் ஊர்ல குடிப்பது அவனுடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி. அவன் ஒரு சீட்ல தான் குடிக்கிறான். நம்ம ஊர்ல டாஸ்மாக்ல வச்சுதான் படத்தை எடுக்கிறான் இல்ல? அதுதான் அவன் ஜாடமாடையா சொன்னாரு. நடிகர்களே வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி நல்ல புத்திசாலி பொழைச்சுப்பாரு. அருமையாக செய்த அந்த சகோதரருக்கும் வாழ்த்துக்கள். அதற்கு முன்னாலே நல்ல இசை நிகழ்ச்சியை வழங்கிய இசைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சிறகை விரிப்பற என்கின்ற தலைப்பை நான் தேர்வு செய்த போது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள்லாம் உங்களுடைய மாவட்டத்தில் என்னென்ன தேவையா இருக்கிறது இப்போது அப்படின்றத பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமாக புத்தக கண்காட்சி என்பது அருமையான ஒரு ஆரம்பம், மிக அருமையான ஒரு ஆரம்பம். நீங்க சென்னை, கோவை மாதிரியான ஊர்களில் பெரிய அளவில் நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சிகளை அரசு எடுத்து நடத்துவது என்கின்ற வழக்கத்தை கொண்டு வந்தவர் திரு உதயச்சந்திரன் அவர்கள் தான். அதுவே அவர் கலெக்டரா இருந்தபோது எனக்கு தெரிந்த வரையில்
நான் மதுரையில் சேர்ந்தவே இல்லை. ஆனா எனக்கு தெரிந்த வரையில் மதுரையில் இதை ஏன் அரசு நடத்தக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. அவர் அந்த முன் ஏர் சென்ற பாதையில் உங்களுடைய ஆட்சியாளர் பின் ஏராக இதை நடத்தி காட்டியிருக்கிறார். இன்னைக்கு இந்த மாதிரியான கலெக்டர்ஸ் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குங்க. நான் அவரை புகழ்ந்து எனக்கு எதுவுமே ஆக போறதில்லை. அவர் புகழ்ச்சியை விரும்புவதில்லை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். இருந்தாலும் நான் இதை ஏன் சொல்றேன்னா, நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, எல்லாரும் ஓடி ஓடி வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினீங்க. இன்னைக்கு பிள்ளைகளை வளர்ப்பதில் நமக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, நீ வர மாதிரி வரணும் அப்படின்னு காட்டுறதுக்கு ஆட்கள் கம்மியா இருக்காங்க. அநேகமா எல்லா அம்மாவும் என்ன சொல்றேன்னா, ஏய் எங்க அண்ணன் பையன் சுரேஷ் மாதிரியே நீ வரணும்டா, அவன் தான் அமெரிக்காவுக்கு போய் டாலரா சம்பாதிக்கிறான்டா. ஏன் வந்து சுரேஷ் மாடலா காட்டுறோம்னாக்க ரோல் மாடல்ஸா காட்டுறதுக்கு ஆளே கம்மியா போச்சு. இப்ப இந்த மாதிரியான சில ஆட்சியாளர்களை காட்டுகிற போது, திரு உதயச்சந்திரன் மாதிரி, உங்களுடைய ஆட்சியாளர் மாதிரி, அப்போ அவர்களுடைய மனசுக்குள்ளே ஒரு கனவு விரிகிறது. இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த கனவை விதைப்பதற்காகவும் வளர்ப்பதற்காகவும் தான் நான் சொல்கிறேனே தவிர பாராட்டுவதற்காக இல்லை. அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, சில ஆட்சியாளர்கள் மற்ற ஆட்சியாளர்களுக்கு பாதை அமைத்து தருகிறார்கள். அது ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப நல்லா புரியும். இந்த பிசிக்ஸுக்கு நோபல் பிரைஸ் வாங்கினார் ஒருத்தர், ஒரு 3 வருஷம் முன்னாடி, ஒரு ஜெர்மன்காரர். அவர் வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. நோபல் பரிசு கிடைச்சதுன்னு உடனே என்ன செய்யணும்? இந்த அழகி போட்டியெல்லாம் ஒரு அம்மாவுக்கு கிரீடம் வைப்பாங்கல்ல, உடனே அந்த அம்மா அப்படி வாயில கையை வச்சுட்டு அழற மாதிரியே செய்யும். அப்புறம் சிலதெல்லாம் நான் அன்னை தெரசா மாதிரி சேவை பண்ணுவேங்க. அப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிடும், அது வேற விஷயம். உடனே அழற மாதிரி பரிசு வாங்கின சொன்ன உடனே ஒரு எமோஷன் வரணும் இல்ல, எல்லாருக்கும் வரும். இவருக்கு ஒண்ணுமே வரல. அவங்க அம்மா, வீட்டு அம்மா கூட கேக்குது, என்னையா எப்பவும் போலவே நீ இதே மாதிரி இருக்க, பரிசுயா நோபல் பரிசு. ஆஹா, அது உள்ள சிங்க் ஆகல அவருக்கு. அப்புறம் நோபல் பரிசு கொடுக்குற இடத்துக்கு போயிட்டாரு. அங்கேயும் ஒண்ணுமே அவருக்கு ஒரு பரவசமே வரல. பரிசையும் வாங்கிட்டாரு, அப்பவும் எதுவுமே வரல அவருக்கு. ஏன்டா நான் ஏதாவது கொஞ்சம் மென்டல் ஆயிட்டேன்னா, பரிசு கொடுக்கிற போது கூட அப்பா நோபல் பரிசு வாங்கியிருக்கேன் தோணலையே. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட சொன்னாங்க. அந்த ரெஜிஸ்டர் என்னன்னா, நோபல் பரிசு வாங்கினவர்கள், இதுவரை பரிசு வாங்கின எல்லாரும் அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. அது புரட்டிட்டு வந்த போது ரூதர்ஃபோர்ட் கையெழுத்து போட்டிருந்தாரு. ஸ்கூல்ல படிக்கிற, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், ரூதர்ஃபோர்ட் வந்து விஞ்ஞான உலகத்தில் ரொம்ப முக்கியமானவர். அணுவுக்குள் நியூக்ளியஸ் இருக்கிறது கண்டுபிடிச்ச முதல் பெரிய விஞ்ஞானி அவர் தான். அவருக்கு அதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவர் வாங்கின பரிசையா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இவர் நின்னாரு. என்ன காரணம் தெரியுமா? ரூதர்ஃபோர்ட் பரிசு வாங்கினது பெருசு இல்ல, ரூதர்ஃபோர்ட் படிச்ச மாணவர்கள் 7 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 7 பேர் வாங்க வச்சிருக்காரு அவரு. இவர் இப்பதான் இவருக்கு அழுக வருது, ரூதர்ஃபோர்ட் வாங்கின பரிசு நானும் வாங்கியிருக்கேன்னு. அப்புறமா அழுது மயக்கம் போட்டு விழுந்தார். அப்புறம் தண்ணி தெளிச்சு எழுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த வீட்டு அம்மா சொல்லி இருக்கோம், மேடையில நீ மயக்கம் போட்டு விழுந்தாலாவது 4 பேர் டிவியில படம் பிடிச்சிருப்பாங்க, தனியா ரூம்ல போய் நீ மயக்கம் போட்டு விழுந்து என்னத்தை கண்டு நீ. ஆனா அந்த உணர்வு எப்ப வருது பாத்தீங்களா? தனி மனித சாதனைகள் கூட பெருசு இல்ல, மற்றவர்களையும் சாதனைகள் செய்ய தூண்டுகிற பணி இருக்கிறதே, பிரம்மாண்டமான பணி. அதைத்தான் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய புத்தக கண்காட்சி செய்து கொண்டிருக்கிறது. உங்களை பார்த்து இன்னும் 4 மாடு பெரம்பலூர்லயே செய்யறாங்க, நம்ம செய்ய முடியாதா என்று நினைத்து இன்னும் 4 பேர் 8 பேர் செய்கிற போது தமிழ்நாட்டில் வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை பரவுமே. அந்த புனித பணியைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்க நான் அங்க உட்கார்ந்து இருக்கிற போதாவது நீங்க கொடுத்துருக்கலாம். அப்புறம் எனக்கு பக்கு பக்குங்க, நான் திரும்பி போனோம்னா கொடுப்பாங்களா மறந்துடுவாங்களா? அதுதான் மகிழ்ச்சி. ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, கடைசி 15 நாளில் எந்த புது புத்தகத்தையும் படித்திராத ஒருவனுடைய பேச்சில் நறுமணம் கமழ்வதில்லை என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது. இப்ப நம்ம எல்லாரும் ஒருத்தர் கேட்டுக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்களா, நீங்க இப்ப நான் பேசும்போது கேட்காதீங்க, அப்புறமா பக்கத்துல இருக்கிற கடைசி 15 நாள்ல என்ன படிச்ச,
இந்த கேள்விக்கு எத்தனை பேரால் பதில் சொல்ல முடியும்னு தெரியல. படிச்சேன், என்ன படிச்சேன், என்ன தினத்தந்தி படிச்சேன், அதெல்லாம் புத்தகம் கிடையாது. புத்தகமாக கடைசி 15 நாளில் என்ன படித்தீர்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன் புத்தக படிப்பு அவ்வளவு முக்கியம்? சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் குட்டி குட்டி புக்ஸ் வாங்கிட்டு போறாங்க. சகாயம் சந்தித்த சவால்கள் புத்தகத்தை ஒரு பையன் வாங்கியிருக்கான். அந்த பையன் கிட்ட இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்ன்றான். தமிழ்நாட்டுல அதுவே தலைப்பு செய்தி இல்ல? அப்போ சில தனிப்பட்ட மனிதர்கள் செய்கிற செயல்களை பற்றிய புத்தகங்களை படிக்கிற போது நமக்குள்ள என்னவோ வருது, இவ்வளவு செஞ்சிருக்காருயா, நம்ம கொஞ்சம் செய்யலாம்ல என்ற உணர்வை புத்தகங்கள் மாத்திரம்தான் எழுப்ப முடியும். புத்தகங்கள் தான் எழுப்ப முடியும். இல்ல ரொம்ப முக்கியம் என்னன்னா, புத்தக கண்காட்சிக்கு போறியா அக்கா, நான் போறேன், நீ வரைய, நானும் வரேன், என்ன சேலை கட்டலாம், என்ன பூ வைக்கலாம், இங்க எல்லாம் வந்தாச்சு, எல்லாரும் வாங்குறாங்கப்பா, நானும் 2 புக்கு வாங்குறோம். வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அடுத்த புத்தக கண்காட்சி மட்டும் அதை பிரிக்காமலே வச்சிருந்து இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் செய்வோம். அது தேவையில்லை. என்ன வாங்குகிறோம், எவ்வளவு வாங்குறோம், வாங்குவதை படிக்கிறோமா? இப்போ சமீபத்தில் தைவான்ல ஒரு விமான விபத்து நடந்தது, அதை பத்தி படிச்சீங்களா? தைபேல ஒரு விமானம் கிளம்பி 72வது செகண்ட்ல கீழே விழுந்துட்டான். எப்படிடா விழுந்த, நீ இப்பதானே கிளம்பின, நீ ஒரு என்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சான். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும், இன்னும் ஒரு என்ஜினை வச்சு நொண்டி அடிச்சு கீழே இறங்கிருக்கணும். இந்த பைலட்டுக்கு இப்ப என்ன புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா, இந்த கவுண்டமணி ஐடியாலாம் பைலட்ஸுக்கு வரும். என்ன ஐடியா வந்ததுன்னா, நம்ம வீட்டுல டிவி வேலை செய்யலன்னா என்ன பண்ணுவோம், ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், நிறுத்தி போடு ஒரு தடவை, கார் சரியா கிளம்பலன்னா ஒரு தடவை நிறுத்தி போடு. அவர் அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. ஒருவேளை நிறுத்தி போட்டா கிளம்பிடும் போது இன்னொரு என்ஜினை ஆஃப் பண்ணிட்டாரு. 2 என்ஜினை ஆஃப் பண்ண உடனே தரையில உட்காந்துருச்சு. இப்போ கிளம்பின வேகம் என்ன, அது கீழே விழுந்த வேகம் என்ன? அப்படிதான் புத்தக கண்காட்சிக்கு வரும்போது தைவான்ல கிளம்பின விமானம் மாதிரி கிளம்புறோம். நம்ம புத்தகத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்ச உடனே என்ஜின் ஆஃப் ஆன மாதிரி இறங்கிடும். அது பெரிதல்ல, எவ்வளவு படிச்சோம். இப்ப படிப்பதனால என்னங்க, நேர்மையா பேசிடும். எவ்வளவு வேலை இருக்கு, தாய்மார்கள் எவ்வளவு பேர் இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு வீட்டுல. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அடுப்புல பால், ஒரு அடுப்புல குக்கர்னு வச்சாக்க பிள்ளைகளை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் எது நடந்தால் எனக்கு என்னன்னு படிச்சுட்டு, அப்பதான் நமக்கு படிப்பு மேலேயே எரிச்சல் வருதா இல்லையா? இவர் பேப்பர் படிக்கலன்னாக்கா ஒபாமா இந்தியாவுக்கு வரமாட்டாரா? அவரை ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிடுறாங்க, அமெரிக்காவில இருந்து மைக்கேல் ஜாக்சன் கூப்பிடுற, பேப்பர்லயே இருக்குது. நாம எவ்வளவு வேலை செய்யறோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில போகும்போது அந்த பிள்ளை சொல்லுது, ஐயோ அம்மா இன்னைக்கு எனக்கு ஒயிட் யூனிஃபார்ம் இருக்கு, வழக்கமா போற யூனிஃபார்ம் போட்டுட்டாங்க. உடனே அப்ப அவ்வளவு நேரம் பேப்பர் படிச்ச ஐயா அப்புறம் என்னங்க, உங்க புத்தக கண்காட்சிக்கு ரஜினியோட மாமனாரே வந்துட்டாரு. என்னங்க, நாளுக்கு நாள் ஸ்டார் அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டு அப்பதான் நமக்கு படிப்பு என்பதன் மேலேயே ஒரு ஆத்திரம் வருகிறது. எதற்காக இந்த படிப்பு? நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இது நான் சொல்லும் போது எவ்வளவு தூரம் உங்களால இதை நம்ப முடியும் கூட எனக்கு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கிற போது ஒரு தடவை தற்கொலை செய்யலாம்னு முடிவு செஞ்சேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், முடிவு செஞ்சுட்டு தற்கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாளெல்லாம் குறிச்சாச்சு, தற்கொலை செய்வதற்கு நாள் குறிச்சிட்டேன். என்ன காரணம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு நிறைய நாள் தமிழ் மீடியம்ல தான் படித்தேன். அப்புறம் மார்க்கான நல்லா வாங்குவேன், நல்லா பாஸ் பண்ணுவேன். என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைச்ச உடனே சலம்பி திரிஞ்சேன். ஐயோ, என்ஜினியரிங் காலேஜில் எனக்கா சீட்டு கிடைச்சிருச்சு. அங்க போனா எல்லாத்தையும் இங்கிலீஷ்லயே படிக்கிறாங்க. ப்ரொஃபஸர்லாம் லண்டன்லயே பிறந்து வளர்ந்த மாதிரி இங்கிலீஷ்லயே பாடம் நடத்துறாங்க. நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது.
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.